வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விடுறது இல்ல போல இருக்கு. போங்க. வணக்கம் மூர்த்தி. வாங்க வாங்க. பொண்ணு ஒரு வழியா கரையை திட்ட போல இருக்கு. ஆமாங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி புடுங்களே கிடையாது. போங்க. இந்த பக்கம் டிஃபன், அந்த பக்கம் பாத்ரூம். போங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கங்க. என்னது இது? ஏன் சார், சாதாரண கல்யாணங்கள்ல பரிசா கவர் கொடுப்பாங்க, இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க. நீங்க என்ன மாப்பிளைக்கு இரும்பு சாவியை கொடுக்கறீங்க? அவருக்கு என்ன காக்கா வலிப்பா? இது ஸ்கூட்டர் சாவி சார். புது ஸ்கூட்டர் வெளியில நிக்குது. இது கிஃப்ட் இல்ல, லஞ்சம். நாளைக்கு பில்டிங் கட்டும் போது சிமெண்ட்ல கலப்படம் செய்யறதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம். ஏங்க போங்க. அத வாங்கிக்கங்க. புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30,000 40,000 ஆகும். பேசாம வாங்கிக்கங்க. சார் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போ. நான் என்ன சொல் ப்ளீஸ். பெரிய அரிச்சந்திரன் ஒரு பக்கத்து விட்டுறாரு. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூட்டரை மட்டும் வாங்கி இருந்தா நானும் கத்துக்கிட்டு ஸ்டைலா ஊரை சுத்தி வந்திருப்பேன். பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு மாப்பிள. எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நீங்க வாய மூடுங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இல்லையே, அதான் ஃபேன் ஓடுதே. ஆமா, ஃபேன் ஓடுது. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஏசி வாங்கி வச்சிட கூடாது? இன்ஜினியர் தான், ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது. அதுக்காக வருத்தப்படாத, நம்ம மனசுதான் நமக்கு ஏசி. ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லையா இங்க? உமா, நம்ம வீட்டுல ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி, டேப் ரெக்கார்டர், விசிஆர் எதுவும் இல்ல. ஓ, இதெல்லாம் நீங்க ஏன் வாங்கி வைக்கலன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. வீட்டுல யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு தானே. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒண்ணு வாங்கலாமே. இல்ல, இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்க முடியாது. அப்ப இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காதா? ஏன் இருக்காது? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற நான் இருக்கேன். மிஸ்ஸஸ் உமா, ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். புக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. புக்கா? பி ஓ ஓ இக்கு கே. கே இல்ல, மறந்துட்டேன். என்ன டீச்சர், சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக் பிக்கா கேளுங்க. ஸ்மால் ஸ்மால் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்பதான் நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசலாம். ஏமா பால்? இந்தாங்க டீச்சர், PAL பால் சாப்பிடுங்க. அம்மா, இது PL பால் இல்ல, MIL க்கு மில்க். எனக்கு தெரியும்டா, டீச்சர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுனேன். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றியம்மா. சரி, வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ, முளைச்சு 3 நாளா விடல, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறா பாருங்க. வந்துட்டேன். வாங்கம்மா, கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய் மம்மி, how are you? என்னடி நீயும் வேஷமும்? வேஷம் இல்ல மம்மி, இப்ப நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா? தங்கமும் பொண்ணும் தரையில கிடக்கிறப்போ ஒரு காசு ஊருகா உரியில ஏறிக்கிச்சான். அந்த மாதிரி எவ்வளவோ சொத்து இருக்கிற பிரியா அடக்க ஒடுக்கமா லட்சணமா இருக்கா. நீ என்னடான்னா மம்மி வாட் திஸ்? இதெல்லாம் உங்களுதுதான், பழைய வீட்டுல இருந்தது. ஓ, காசு
காசிக்கு போனாலும் பக்கத்துல மூட்டைங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பங்களால இந்த ஓல்டு சீப் திங்ஸ் எல்லாம் ஓ காட். நான் தான் கொண்டு வர சொன்னேன். வயவை அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது. அதான் தூக்கி போட மனசு வரல. மனசு வரலன்னா ஓ ரூம்ல எடுத்து வச்சுக்கப்போ. அப்பா என்ன மம்மி கண் எதிரில காஸ்ட்லி திங்ஸ பார்த்து பழகிருச்சு. உங்க அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பொண்ணு நீ. எக்ஸாக்ட்லி, அதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. எங்களுடைய brought-up ஹை லெவல். அனாவசியமா என் பொண்ணை இம்சை பண்ணி அவளை மூட் அவுட் ஆக்காதே. கண்ட்ரி வுட் நாட்டு கட்டு. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடைபிடிப்பாங்கிறது சரியா போச்சு. இந்தியன் லேடி கொடை மட்டும் இல்ல கூலிங் கிளாஸும் போடுவான். ஏண்டி அரச மரத்தை புடிச்ச பேய் பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இவரே இப்படி கெடுத்து வச்சுட்டியே. இது எங்கதான் போய் முடிய போதோ தெரியல. உமா, ஓ நீயா? என்ன அப்படி பாக்குற? உன் பங்களாவை விலைக்கு வாங்கின கோடீஸ்வரி நான் தான். எங்க வந்த? என் டேட்டஸ பாத்துட்டு போலன்னு வந்தியா? இங்க இருந்த சாமான்ல வேலைக்காரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என் புருஷனோட போட்டோ மட்டும் என் கையால எடுத்துட்டு போன வந்து. ஓஹோ, அன்னைக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு பெருசா உபதேசம் பண்ணியே இருக்கிறத வச்சு திருப்தி படணும்னு. எங்க ஓடுற? இப்பவாவது நான் தான் பணக்காரி நீ ஒத்துக்கிறியா? மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்ட? நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். உமா, உமா, ஆபீஸ் போறேன், பொட்டு வச்சு விடு. இனிமேலாவது இந்த பொட்டு விபூதி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மாடானா போங்க. ஒண்ணு இல்ல, ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டு இருக்கார். ஹாய் சொல்றதுக்காக கூப்பிட்டார். என்னங்க, இதுவும் குங்குமம் தான். நானும் உங்க பொண்டாட்டி தான். இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். புதுவமா பொங்கல் சட்னி செஞ்சு தந்தாங்க, உங்களுக்கும் கொடுத்தாங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். என்னங்க, என்ன நடந்து போறீங்களா? இல்ல, பஸ்ல போறேன். இன்னும் பஸ்ல தான் போணுமா? கார் எடுத்துட்டு போங்க. என்ன சொல்ற? CAR கார். பணம் வந்தது எனக்கு இல்ல, உனக்கு. என்னமா போங்க. அங்க வந்தாங்க. அது என்னவோ அந்த அம்மாக்கு பிடிக்கலையா? ஏன்னா ஹலோ ஹாய் ஹாய் பேங்க்ல வேலை பாக்குறவங்க வேணுமா, அதனால அவற்றை பார்க்க சொல்லிருக்கேன்ப்பா. இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 4 பவுன்ல நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா. ஹலோ ஹாய். ஆமா, இந்த சாரி எங்க வாங்குனீங்க? குமரல்ல. உங்க செலக்ஷன் உங்க ஹஸ்பண்ட் செலக்ஷனா? எங்க வீட்டுக்கார செலக்ஷன். ஹாய். ஹலோ, என்ன அன்னைக்கு உங்களை காணோம்? இதோ வந்துல. உமா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லிட்டாளு. எனக்கு பெரிய அவமானம் நடந்து போச்சுங்க. ஐயோ, உமா, என்ன நடந்தது? யார் அவமானப்படுத்தினாங்க? நம்ம மீன் இல்லைங்க, அவ அக்காக்கு மணி விழான்னு சொல்லி பாட்டு கொடுத்தா. நானும் போயிருந்தேன். போயிருந்த, என்னாச்சு சொல்லு. மிஸ்ஸஸ் ஜட்ஜ், மிஸ்ஸஸ் ஐஜி, மிஸ்ஸஸ் கலெக்டர் ஏகப்பட்ட விஐபிஸ் வந்திருந்தாங்க. ஆனா ஒருத்தி கூட ஏய் உமா உமா, இந்த புடவை எங்க வாங்குன, என்ன விலை, ரொம்ப அழகா இருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. என்ன அவமானப்படுத்திட்டாளுங்க. ஆமா ஆமா, பெரிய அவமானம் தான். உமா, உமா, இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும். நான் காலையிலேயே கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீங்க வண்டியில ஏறி போயிட்டீங்க. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குறீங்க? என்ன விலை? இந்த டிசைன் நீங்க எது பாத்திருக்கியா? இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை மனுஷ குரல ஒரு படத்துல போட்டிருக்கா. மனுஷ குரில்லாவா?
ஓ, மனிஷா கொய்ரலா. ஏதோ ஒண்ணு. அந்த படத்துல அந்த டிசைன் நல்லா காமிச்சிருப்பாங்க. தோ இந்த புடவை கட்டிட்டு படத்துல இப்படி வருவா. சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு நான் ஆட்ட வேண்டியது இருக்குது. நாளைக்கே இது வளர்ந்து மொட்டை கண்ணு கோண வாயமா சட்டி சட்டி வந்து நிக்க போகுது. அம்மா தாயே, நாளைக்கே நான் ஆஸ்பத்திரியில சேர்ந்து வேற எவனுக்காவது பிரசவ வலி வந்து நான் அவமானப்பட வேண்டாம். இந்த வாந்திக்கு யாரு காரணம் இப்பவே சொல்லிடு. பால் பாலா வாந்தி எடுக்கிறப்பவே தெரியல. தாய்நாடு தாய்மொழி என்றெல்லாம் உயிரற்ற பொருள்களை பெண்ணாக பாவித்து மரியாதை தரும் நீங்கள் உயிருள்ள பெண்களை மதிப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து பார்த்தீர்களா? அதெல்லாம் நினைச்சு இப்ப நாங்க வருத்தப்படுறோம் தாயே. பொம்பளைங்க மாறினா என்ன நடக்குன்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் தாயி. ஆண்பருக்குமே வெளியே தலகாட்ட முடியல. நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும் தாயே. தாய் என்றாலே மன்னிக்கும் குணமுடையவள். நீங்கள் என்னை தாய் என்றதால் உங்களை நான் மன்னிக்கிறேன். உங்கள் மனைவிகளுக்கு உல்டா புல்டா லேகியம் தந்தேன். உங்களுக்கு உல்டா உல்டா லேகியம் தருகிறேன். இதை சாப்பிடுங்கள். எல்லாம் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இனியாவது பெண் என்பவள் உங்களில் பாதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்க பாரு கடிக்கும். குமார கடிக்குது. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இது உங்க பெட்ரூமா? நம்ம ரூமுக்கு போங்க. அப்பா வந்தாதான் நாங்க வருவோம். உங்க அப்பா வருவாரு, நீங்க போங்க. ஐயோ, உனக்கு தனியா சொல்லணுமா? பா இந்த பக்கம் ஓட. நான் என் கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னமோ போங்க. ஏதோ கொஞ்ச நாள் என் புருஷனையும் குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ளே மொத்தமா அவ பக்கம் இழுத்துட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை மட்டும் என் சமையல சாப்பிட்டுட்டா தானே என் பக்கம் வந்துட போறாங்க. சீதா வரேம்மா, இது எடுத்து இந்த டேபிள் மேல வை. நான் யார் நினைக்க இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா. அம்மா இட்லி நல்லா இருக்கு, 100 கிலோ வைமா. பிரியா, இன்னைக்கு டிபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. ஏன் என் மேல மட்டும் இப்படி அடிச்சு விடுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பா தெரியல, நான் பண்றது மட்டும் பெரிய தப்பா தெரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணது நீ இல்ல, பிரியாதான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கா பாரு, அதான் பிரியா பண்ண தப்பு. பெத்த தாயே இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு. இதுக்குமே பிரியாமா வணக்கம்மா. பிரியாமா பூ கேட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா. எனக்கு புருஷன் இல்லாததும் உனக்கு புருஷன் இருக்கிறதும் ஒண்ணுதாம்மா.
நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பொருத்தம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையே வீட்டோட வந்துட போறா. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி, அவங்கதான் அம்மா. ஏன் தோணா உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணியா பணம் இருக்கு. உமா இப்போ உனக்கு கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. கீதா, நீ இங்க? நான் தான். உள்ளவா? என்ன பாக்குற? என் வீட்டை நீ சொந்தமாக்கிட்டல, இப்ப உன் வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, என்ன இது இவ்வளவு தூரம்? பழைய வீட்டை தேடி வந்திருக்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இப்ப சாப்பிடு, மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். அம்மா, ஏய், அம்மா, ஏய், என்னாச்சு? நீ சொன்னது உண்மைதான் கீதா. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்ட. இப்பவாது புரிஞ்சுதா? பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷனும் பிள்ளைங்களும் அவ பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுது. புருஷனை வித்து சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ண. அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவு எடுக்கிற நீ? எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும், அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை உன் புருஷன் கிட்டயே கேட்டு பாரு. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நான் அவரை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இனிமே நான் இங்க இருந்தா உமாவால வீணா பிரச்சனை வரும். அதனால நானு அவரு குழந்தைங்க அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. பிரியா இஷ்டப்படி செய்யுங்க. சரிம்மா, எல்லா ஏற்பாடையும் பண்றேன்.